தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில திமுக தரப்புல தேர்தல் பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இன்னும் 34 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயம் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளால் பரபரப்பாக காணப்படுகின்றது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் தேர்வு, நேர்காணல்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு போன்றவற்றை ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 15,372 பேர் விருப்ப மனுக்களை அளித்து இருப்பது கட்சிக்குள் நிலவும் போட்டி மனப்பான்மையையும் ஆவலையும் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முக்கிய கட்டமாக மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேர்காணல்கள் நடைபெற்று வருகின்றன. இரண்டாவது நாளாக நடைபெற்ற இந்த நேர்காணலில் தூத்துக்குடி, நெல்லை, தேனி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நேர்காணலில் ஒவ்வொரு நிர்வாகியிடமும் அவர்களின் தொகுதியில் நிலவும் அரசியல் சூழல், வாக்காளர் ஆதரவு, எதிரணியின் வலிமை, வெற்றி வாய்ப்பு, தேர்தல் செலவு திட்டம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக கேட்டறியப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனையில் பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மனோ தங்கராஜ், அப்பாவு உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த நேர்காணலில் ஒரு முக்கிய அம்சமாக பலரிடமும் விஜய் தலைமையிலான கட்சியின் தாக்கம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக, உங்கள் தொகுதியில் விஜய் கட்சி எவ்வளவு வாக்குகள் பெறும் என்ற கேள்வி மூலம் புதிய அரசியல் சக்திகளின் தாக்கத்தை மதிப்பீடு செய்யும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு உள்ளதாக கருதப்படுகின்றது. அதே நேரத்தில் கட்சியின் ஒற்றுமை மற்றும் ஒழுங்கை வலியுறுத்தும் வகையில் நேர்காணலில் பங்கேற்றவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் முக்கிய அறிவுரைகளையும் வழங்கியிருக்கின்றார். தலைமையகம் யாரை வேட்பாளராக தேர்வு செய்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு எதிர்கால உள்ளாட்சி தேர்தல்களில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். கூட்டணி அரசியலை முன்னிட்டு சில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டாலும் சில பகுதிகளில் திமுக நிர்வாகிகள் முழுமையான ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதா. கட்சிக்காக உழைக்கும் நிர்வாகிகளின் பங்களிப்பு மதிப்பிடப்பட்டு அவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் இந்த நேர்காணல் செயல்முறை வெறும் வேட்பாளர் தேர்வை தாண்டி தொகுதி வாரியான நிலவரங்களை மதிப்பீடு செய்யும் ஒரு முக்கிய அரசியல் நேரடியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக விஜயின் தாக்கம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டு இருப்பது இந்த தேர்தலில் புதிய அரசியல் மாற்றங்கள் உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்து இருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.